ஜெயகுருதத்தா. நான் வந்து இன்றைக்கி அரிசி உப்புமா பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அரிசி உப்புமா என்னன்னாக்கா, இதில் வந்து என்னென்ன சாமான் போடணும்னு முதல்ல சொல்கிறேன். இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2, பெருங்காயம், இந்த வரமிளகாய்க்கு இது சின்னதாக தான் போடணும் ஒன்று. அதுக்கப்புறம் இது தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அது அடுப்பில் எண்ணெய் ஊற்றலாம். அரிசியை களைஞ்சி உணர்த்தியிருக்கேன். ஏன்னாக்கா இது இனிமேல் தான் அரைக்கணும். எண்ணெய் களைஞ்சி தண்ணி இழுத்து வச்சிடணும். அது வச்சுட்டாக்கா அது ஈர அரிசி, அதாவது உணர்ந்ததுக்கப்புறம் அதை அரைக்கணும். உணர்ந்து போயிட்டது. இப்போ நான் வந்து இதில் எண்ணெய் ஊற்றி வந்து இந்த எண்ணெய் மாத்திரம் ஊற்றக்கூடாது, ரிஃபைண்ட் ஆயில் மாத்திரம் இல்லை, கொஞ்சம் எள்ளெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எள்ளெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கடுகு, எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். இது வந்து வச்சோன்னே இந்த உளுத்தம்பருப்பு, இந்த சின்ன பச்சை மிளகா கொஞ்சம் போடணும், எனக்கு வாசனை இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் போடணும். இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இப்போ வந்து இதால் மூணு தண்ணி விடணும். இதாக தான் அரிசி போட்டேன். மூணு தண்ணி விடணும். இது வந்து அரிசி வந்து ஒன்று போட்டுட்டும் அதை அரைச்சிருக்கேன். அது உப்பு போடுறேன். பல்ஸ் உப்பு போடுறோம். இது பல்ஸ், இது வந்து சர்க்கரை, இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது தேங்காய் போடணும். இந்த தேங்காயும் போட்டு சீத்தை கொதிக்கணும். இந்த இது கொதிச்சானாக்கா, தண்ணி கொதிச்சானாக்கா அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த அரைச்ச மாவை அப்படியே போட்டாக்க அது வந்து உப்புமா கருப்பாக போயிடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் சளிச்சுக்கணும். லேசாக தான் மாவு நிறைய விடாது. ஆனாலும் அந்த மாவு வந்து இந்த உப்புமா கருத்து போயிடும். அந்த மாவு எடுக்கலைன்னாக்கா இந்த உப்புமா கருத்து போயிடும். கொஞ்சம் தான் மாவு, ஆனால் இது வந்து எடுத்துடணும். இது வந்து கொதிச்சு போனோடனே இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இதை வந்து அடுப்பை சின்னதாக வச்சுக்கணும். இல்லைன்னாக்கா அந்த குதிரை சரியாக வராது, கட்டு தட்டி போயிடும். அதனால் அடுப்பை சின்னதாக வச்சுக்கிட்டு இங்கே 3 கண் வச்சுருக்கேன், ஊற வச்சு போடுறேன். இந்த மாதிரி இருக்கணும். என்ன மாதிரி? இந்த மாதிரி
ஜலமாக இருக்கணும். துளி கூட இது பண்ணக்கூடாது, துளி கூட கல்லாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றி கலர வச்சேன் அப்படியே கல்லாட்டம் இருந்துட்டானாக்கா உப்புமா வேகாது. இந்த மாதிரி ஜலமாக இருக்கணும். ஆனால் இந்த ஜலம் கொஞ்சம் அத்தனை வரணும், அதாவது கத்தி ஆகிற வரணும் நாம் வந்து கலரி எடுக்கணும். இல்லைன்னாக்கா நீங்கள் இப்படியே மூடினாக்கா ஜலம் மேலே அப்படியே நிற்கும், அடியில் அந்த நோய் அப்படியே நின்று போயிடும், சரியாக வேகாது, உப்புமா நன்னாக்காது. இது வந்து கொஞ்ச நாள் கலரணும், அதாவது கொஞ்சம் கூட வெள்ளம் கலரணும். கொட்டினதுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இது மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம், அதாவது கண்ணு மேலே தேங்கக்கூடாது, ரெண்டும் ஒன்றா ஆகிடணும். அந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னாக்கா அது வந்து மேலே கண் அப்படியே தேங்கி போயிடும். உப்புமா நன்னாக்கா அடியில் போய் இது வந்து போகணும், அடியில் வேகாது, நடுப்புற வேகாது உப்புமா. அரிசி உப்புமா வந்து சில பேருக்கு தான் கலர் தெரியும், சில பேர் கலர் தெரியாது. என்னன்னாக்கா ரவை உப்புமாவை நினச்சி விடுவாங்க. அது அந்த மாதிரி இல்லை. அரிசி உப்புமாவை இப்படி தான் கலரணும் சொல்லணும் இருக்கும். அதனால இந்த மாதிரி கலந்தினா தான் அந்த அரிசி உப்புமா நன்னாக்கும், மேலும் கீழ்மா. இல்லைன்னு நடுப்புற ஒரே அடியாக வேகாது, உள்ளே அடியில் அடிப்பச்சு விடும், மேலே சரியாக இருக்காது, கண்ணு தேங்கும். அதனால இது மட்டும் இந்த மாதிரி பண்ணிடணும். இவ்வளோ பண்ணிடணும், இவ்வளோ பண்ணிடணும், இவ்வளோ பண்ணினா தான் அது கரெக்டாக. இப்போது இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி அடுப்பில் கண் தேங்கணும் இருக்கணும். நீங்கள் பண்ணி பாருங்கள், இதே போலே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ ஃபுல்லாக கண் இல்லை மேலே. இனிமேட்டு என்ன பண்ணணும்னாக்கா வந்து அடுப்பை சின்னதாக வச்சுடணும். அதுக்கப்புறம் இந்த குக்கர் மூடி எடுத்து மூடணும். மூடி எடுத்து ஒரு ஓசையெல்லாம் வராது எண்ணெயில் கண்ணில் நிறைய ஓசை வராது. ஒரு 10 நிமிஷம், நிறையா இருந்தாக்கா 10 நிமிஷம் வரும். நான் கொஞ்சம் நிமிஷம் பண்ணியிருக்கேன், அதனால் 5 நிமிஷம் வச்சா கூட போதும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா வந்து போயிடும். ஆனால் 10 நிமிஷம் வச்சு வரேன். 1 நிமிஷம் உப்புமா வெந்தாச்சு. இதை வந்து இது வந்து எப்படி வெளுப்பாக நல்லா இருக்கும். இது வந்து நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன், என்னால் கொஞ்சம் துணுண்டு எடுத்து பட் நிறையா பண்ணினாக்கா ரொம்பவே உதிராக ரொம்ப நன்னா வரும். ஆனால் அதை வந்து நல்லா அரிசியை களைஞ்சி அதெல்லாம் பண்ணிடணும். முதல்ல அதை வந்து பண்ணி ஊற வைக்கக்கூடாது, வெறும்னே களைஞ்சி அப்படியே உணச்சிடணும். இதுதான் எப்படி வரும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி உப்புமானாக்கா இப்படி தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு தண்ணெல்லாம் ஊற்றி கொடுப்போம். அதை கலராக ஊற்றிட்டு இல்லைன்னா அடியில் வேறு தண்ணி, அடியில் இதுதான் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.